வெற்றி 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 மாறா. பார்த்தாயா என் துப்பாக்கியின் சக்தியை? கேட்டாயா இதிலிருந்து வெளிப்பட்ட வெடிச்சத்தத்தை? தாங்கள் துப்பாக்கியோடு வேகமாக நடந்து வந்ததை பார்த்தேன். அந்த துப்பாக்கியிலிருந்து வெளிப்பட்ட வெடிச்சத்தம் என் காதில் கேட்பதற்குள் அந்த குண்டு கர்னல் அக்னியுவின் மார்பில் துளைத்துக் கொண்டு மறுபக்கம் செல்வதற்கும் சரியாக இருந்தது. ஆனால் என்ன ஆனால்? துப்பாக்கியிலிருந்து வெளிப்பட்ட தோட்டாவின் வேகத்தை விட உங்கள் மனதிலிருந்து வெளிப்பட்ட கோபத்தின் வேகம்தான் என் உடலை சிலிர்க்க செய்துவிட்டது. பாளையத்தையா, தாங்கள் நடந்து வந்த வேகத்தில் துப்பாக்கியை செய்யும் முறையை கண்டுபிடித்து விட்டோம் என்ற பெருமிதம் தெரிந்தது. ஆனால் அக்னியு உருவ பொம்மையின் நெஞ்சுக்கு குறிவைத்து துப்பாக்கியை தாங்கள் உயர்த்திய போது உங்கள் கண்களில் ஆக்ரோஷம் தெரிந்தது. நீ சொல்வது உண்மைதான் வெற்றி மாறா. ஆங்கிலேயரை பார்க்கும் போதெல்லாம் எனது நாட்டையா பிடிக்க வந்தீர்கள் என்ற ஆவேசம் எனக்குள் பொங்கி எழுகிறது. அவர்களில் ஒருவர் கூட இந்த நாட்டில் இல்லாதபடி கப்பல் ஏற்றி அனுப்பிவிட வேண்டும். இல்லாவிட்டால் அவர்கள் கடந்து வந்த கடலிலேயே அவர்களை மூழ்கடித்து விட வேண்டும் என்ற ஆக்ரோஷம் ஏற்படுகிறது. அதை நான் இன்று தெளிவாக தெரிந்து கொண்டேன் பாளையத்தையா. நீங்கள் தயாரித்த இந்த துப்பாக்கியிலிருந்து வந்த குண்டு ஒரு ஜட பொருள்தான். எதிரே நிற்கும் அந்த அக்னியுவின் வடிவம் ஒரு பொம்மைதான். ஆனால் உண்மையிலேயே அந்த அக்னியுதான் உங்கள் முன்னால் நிற்கிறான் என்பது போன்ற ஒரு உணர்வு உங்களிடம் வெளிப்பட்டது. சரியாக சொன்னாய் வெற்றி மாறா. அந்த அக்னியு மீது எனக்கு அவ்வளவு கோபம் இருக்கிறது. இதுவரை நான் எத்தனையோ வெள்ளையர்களை பற்றி அறிந்திருக்கிறேன். மாவீரர் வீரபாண்டிய கட்டபொம்மனை கயத்தாற்றில் தூக்கிலிட்ட பேனர் மேன், வீரமங்கை வேலு நாச்சியாரை சிவகங்கை கோட்டையிலேயே எதிர்கொண்டு போர் புரிந்து தோல்வியடைந்த பான்சோர், தீரன் சின்னமலையை எப்படியும் ஓட வைத்து விடுவேன் என்று முயன்ற மேக்ஸ்வெல் என ஒவ்வொரு வெள்ளையனும் நம்மவரை வெற்றி கொள்ள பல தந்திரங்களை செய்தவர்கள்தான். ஆனால் அவர்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்த ஒருவன்தான் இந்த அக்னியு. சூழ்ச்சிகளின் மொத்த உருவமான அவன் மருது சகோதரர்களை வீழ்த்தியே தீர வேண்டும் என்று பல தந்திரங்களை கையாண்டு கொண்டிருக்கிறான். மேஜர் கிரே போன்ற பல பேரை பிரிட்டிஷிலிருந்து இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறான். அதனால்தான் அவனது உருவ பொம்மையை பார்க்கும்போது கூட அவனையே பார்ப்பது போன்ற ஆவேசம் எனக்குள் ஏற்படுகிறது. நான் தயாரித்த துப்பாக்கியின் முதல் குண்டு அக்னியுவின் மார்பில் பாய்கிறதோ இல்லையோ, அவன் உருவ பொம்மையின் மார்பிலாவது பாய வேண்டும் என்றுதான் அக்னியுவின் உருவ பொம்மையை செய்து கொண்டு வரச் சொன்னேன். வெற்றி மாறா, இப்போது நான் ஏன் இந்த உருவ பொம்மையின் இடது மார்பில் சுட்டேன் தெரியுமா? சொல்லுங்கள் ஐயா. அங்குதானே அவனுக்கும் இதயம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த இதயத்தில் தானே இந்த தமிழகம் முதலாக பாரத நாடு முழுவதையும் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யமே அரசாள வேண்டும் என்ற பேராசை இருக்கிறது. அதனால்தான் எனது துப்பாக்கியிலிருந்து புறப்பட்ட இரண்டாவது குண்டு அக்னியுவின் இடது மார்பை துளைத்தது. பாளையத்தையா, உங்களிடம் பயிற்சி பெறும் ஒவ்வொரு மாணவனும் எப்படி தங்களைப் போலவே ஆவேசம் கொண்டவனாக மாறுகிறான் என்பதற்கான காரணத்தை இப்போதுதான் புரிந்து கொண்டேன். உங்களது ஆவேச பேச்சை கேட்டால் சுடலையில் இருக்கும் பிணம் கூட எழுந்து நடந்து வரும் என்றால் உயிருள்ள ஒருவர் எப்படி உத்வேகம் அடையாமல் இருக்க முடியும்? பேச்சால் மட்டுமல்ல வெற்றி மாறா, செயலாலும் பகைவனை அழிக்க இதோ இந்த துப்பாக்கியை தயாரித்து விட்டேன். இதைக் கொண்டு பரங்கியரின் பாணியிலேயே நாம் அவர்களை திருப்பி தாக்கலாம். உண்மைதான் பாளையத்தையா, உண்மைதான். இந்த துப்பாக்கியை தயாரிப்பதற்காக தாங்கள் எந்த அளவிற்கு பாடுபட்டீர்கள் என்பது எனக்குத்தான் தெரியும். இரவு பகல் என்று பாராமல் உணவு உறக்கம் என்பது இல்லாமல் கடுமையாக உழைத்தீர்கள் என்பதை என்னை தவிர வேறு யாரால் உணர முடியும்? நாம் ஒரு காரியத்தை சாதிப்பதற்காக எவ்வளவு நேரம் உழைத்தோம், எப்படியெல்லாம் பாடுபட்டோம் என்பதெல்லாம் முக்கியமல்ல. எடுத்த காரியத்தில் வெற்றி அடைந்தோமா என்பதுதான் முக்கியம். நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள், எடுத்த காரியத்தை சாதித்து விட்டீர்கள் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இதற்காக தாங்கள் தங்கள் குடும்பத்தை அல்லவா துறந்து விட்டீர்கள்?
மனைவி மக்கள் இருக்கிறார்கள் என்பதையே மறந்து விட்டீர்கள். மனைவி மக்கள் குடும்பம் என்பதெல்லாம் என்னைப் போல் விடுதலை போரில் ஈடுபட்டவர்களுக்கு இருக்கவே கூடாது. எப்போது இந்த நாட்டில் எள்ளளவு நிலம் கூட வெள்ளையனுக்கு கிடையாது என்று விரட்டி அடிக்கிறோமோ அப்போதுதான் மன வாழ்க்கையில் மனம் பதியும். வரலாறு நம்மை பற்றி பெருமையாக எழுதும். இல்லாவிட்டால் சொந்த மண்ணை வந்தவனுக்கு தந்துவிட்டு இந்த வாழ்வே போதும் என்று அடிமையாக கிடந்தவர்கள் என்று வரலாறு நம்மை இழிவாக பேசும். பாளையத்தையா, இனி வரலாறு என்றென்றும் தாங்கள் செய்த அரிய சாதனையை பற்றி பெருமிதத்தோடு பறைசாற்றும். வெற்றிமாறா, இது ஒரு சாதனை என்றால், இந்த கண்டுபிடிப்பு மருதுபாண்டியர்களின் வெற்றிக்கு பயன்படும் என்றால், அதுதான் நான் இந்த பிறவியில் பெற்ற பெரும் பயன். இந்த துப்பாக்கியிலிருந்து புறப்படும் குண்டு என்று அந்த கர்னல் அக்னியுவை சிதறடிக்கிறதோ அன்றுதான் இந்த துப்பாக்கியை உருவாக்கியதன் பலன் பூரணமாக கிடைத்து விட்டதாக பொருள். மானம் காத்த மறவர் குல மாணிக்கங்களே, விருதுகளுக்கு மயங்காத பெருமை மிக்க மருது பாண்டியர்களே, எனக்கு பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காக இந்த மறைவான இடத்திற்கு அழைத்து வந்து தங்க வைத்த நீங்கள் இங்கு அடிக்கடி வந்தால் மற்றவர்கள் கவனிக்க நேரும் என்பதற்காக அதிகமாக இங்கு வருவதில்லை. அத்தகைய நீங்கள் இன்றைய தினம் இவ்வளவு பரபரப்போடு வந்திருக்கிறீர்கள் என்றால் அதற்கு ஏதேனும் ஒரு முக்கிய காரணம் இருக்க வேண்டும். சரியாக சொன்னீர்கள். அதற்கு காரணம் தங்களது அருமை தம்பி செவத்தையாதான். மேஜர் கிரேவிற்கு பாடம் புகட்டுவேன் என்று எங்களிடம் சொல்லிவிட்டு புறப்பட்ட உங்கள் தம்பி அதை சாதித்து காட்டிவிட்டான். நான் வீரபாண்டிய கட்டபொம்மனின் இளைய தம்பி, மாவீரனான ஊமைத்துறைக்கு அடுத்த தம்பி என்பதை நிரூபித்து விட்டான். அக்னியுவிற்கு துணையாக வந்த மேஜர் கிரே பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை தாங்கி நிற்கும் தூண்களில் தானும் ஒருவன் என்று ஆணவம் கொண்டிருந்தான். அதனால்தான் கோபால் நாயக்கர் உருவாக்கியிருக்கும் பாசறையில் இரவில் சென்று உறங்கிக் கொண்டிருந்தவர்களை தாக்கி பெருமை அடித்துக் கொண்டான். ஆனால் செவத்தையாவோ மேஜர் கிரேவின் வீரர்கள் அத்தனை பேரும் விழித்திருக்கும் நேரத்திலேயே அவர்களது பாசறைக்கு சென்று ஆங்கிலேய வீரர்கள் ஒருவரும் மிஞ்ச முடியாதபடி அனைவரையும் கொன்று அந்த மேஜர் கிரேவிற்கு மட்டும் உயிர் பிச்சை கொடுத்து விட்டு வந்திருக்கிறான். அவனை கொன்றிருந்தால் கூட அது பெரிய விஷயம் அல்ல. அவனை உயிரோடு அனுப்பியதுதான் மரணாடி. இதையெல்லாம் அறிந்த பிறகு எப்படி எங்களால் அரண்மனையிலேயே அமர்ந்திருக்க முடியும்? நேரில் வந்து பாராட்ட வேண்டும் என்பதற்காகவே புறப்பட்டு வந்து விட்டோம். ஆஹா, நீங்கள் இருவரும் மாறி மாறி இந்த அளவிற்கு புகழ்வதை கேட்கும் போதுதான் என் தம்பியின் சாதனை எவ்வளவு மகத்தானது என்று எனக்கு புரிகிறது. அந்த மேஜர் கிரே தான் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் எதிர்விளைவு இருக்கும் என்பதை இப்பொழுது புரிந்து கொண்டிருப்பார். கோபால நாயக்கரின் ஒரு பாசறை தாக்கப்பட்டால் கிரேவின் முகாம்கள் அழிக்கப்படும் என்பதை உணர்ந்து கொண்டிருப்பான். கோபால நாயக்கர் அந்த ஆங்கிலேயர் பயன்படுத்துவது போன்ற துப்பாக்கியை என்னாலும் உருவாக்க முடியும் என்பதை நிரூபித்து விட்டார். நீங்கள் அவர் மீது கொண்ட நம்பிக்கையை நிறைவேற்றிவிட்டார். இப்போது நாம் உடனடியாக நம் போராட்டத்தில் பங்கு கொள்ள தயாராக இருக்கும் அனைத்து அம்பலக்காரர்களுக்கும் அந்த துப்பாக்கிகளை அனுப்பி வைக்க வேண்டும். அத்தோடு அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற வழிமுறைகளையும் கற்றுக் கொடுக்க வேண்டும். அது மிகவும் அவசியம்தான். அத்தோடு நாம் மற்றொரு விஷயத்தையும் நினைவில் கொண்டு செயல்பட வேண்டும். என்னவென்று சொல்லுங்கள் அண்ணா. நம் கண் முன்னால் இங்கு நடக்கும் போராட்டங்களை மட்டுமே நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் இந்த போராட்டம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அங்குள்ள தமிழர்களை அடிமைப்படுத்தும் முயற்சியில் ஆங்கிலேயர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த தமிழர்களுக்கு உதவ வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கிறது. யாரை பற்றி சொல்கிறீர்கள் அண்ணா? ஈழத்தில் பிரிட்டிஷாரை எதிர்த்து போராடிக் கொண்டிருக்கும் மாவீரன் வைரமுத்து பண்டாரக வன்னியனை சொல்கிறேன். ஈழத்தில் அவர்களுக்கு போதுமான ஆயுதங்கள் இல்லாததால் தொடர்ந்து போராட முடியவில்லை என்ற செய்தி வந்திருக்கிறது. இந்த நேரத்தில் கோபால நாயக்கர் கண்டுபிடித்த நவீன ஆயுதங்களின் ஒரு பகுதியை
ஈழத்திற்கு அனுப்பி வைத்தால் அங்குள்ள தமிழர்களுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும். எத்தகைய உயர்ந்த உள்ளம் தங்களுக்கு! வைரமுத்து பண்டாரக வன்னியன் என்ற பெயரை நீங்கள் உச்சரித்த உடனேயே என் மனம் பழைய நினைவுகளில் மூழ்கிவிட்டது. வைரமுத்து பண்டாரக வன்னியன் என் அண்ணன் வீரபாண்டிய கட்டபொம்மன் மீது மிகுந்த பற்று வைத்திருந்தார். தான் ஈழத்தில் நடத்தும் போராட்டங்களுக்கு என் அண்ணனைத்தான் வழிகாட்டியாக கொண்டிருந்தார். இருவரும் ஒருவருக்கொருவர் அதிகமாக சந்தித்துக் கொண்டதில்லையே தவிர மடல்கள் மூலமாக கருத்து பரிமாற்றங்கள் நடந்து கொண்டுதான் இருந்தது. அவர்கள் இருவருக்கும் இடையில் சுந்தரலிங்கம் தான் பாலமாக இருந்து செயல்பட்டான். சுந்தரலிங்கமா? தாங்கள் சுந்தரலிங்கத்தை பற்றி அதிகமாக அறிந்திருக்க வாய்ப்பில்லை. பாஞ்சாலங்குறிச்சிக்கு மிக அருகில் உள்ள தெழினகிரி என்ற ஊரில் பிறந்தவன் தான் சுந்தரலிங்கம். தேவேந்திர குலத்தில் பிறந்த சுந்தரலிங்கம் இளம் வயதிலேயே வீரம் நிறைந்தவனாக விளங்கினான். சுந்தரலிங்கம் புரிந்த ஒரு வீர செயலை பற்றி அறிந்த என் அண்ணன் அவனை அரண்மனைக்கு அழைத்து வந்து கட்டக்கருப்பன் சுந்தரலிங்கம் என்று பெயர் சூட்டி ஒற்றைப்படை தளபதியாக நியமித்தார். அதன் காரணமாக பல இடங்களுக்கு செல்லும் வாய்ப்பை பெற்ற சுந்தரலிங்கம் என் அண்ணன் கட்டபொம்மனிற்கும் வைரமுத்து பண்டாரக வன்னியனுக்கும் தொடர்பு நீடித்திருக்க காரணமாக இருந்தான். பாஞ்சாலங்குறிச்சி வரலாற்றில் இப்படி எத்தனை வீரர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். வெள்ளையத்தேவனும் ஒரு பிரதான தளபதி அல்லவா? அதில் என்ன சந்தேகம்? வெள்ளையத்தேவனும் கட்டக்கருப்பன் சுந்தரலிங்கமும் இணை பிரியாத நண்பர்களாக வாழ்ந்தார்கள். சுந்தரலிங்கம் ஈழத்திற்கு செல்லும் நேரத்தில் எல்லாம் அவனது படைப்பிரிவை வெள்ளையத்தேவன் தான் பார்த்துக் கொள்வான். வெள்ளையத்தேவன் போரில் சூழ்ச்சியால் கொல்லப்பட்டான் என்பதை அறிந்து அதிர்ச்சி அடைந்த சுந்தரலிங்கம் தானும் களம் புகுந்து தன் இறுதி முடிவை தேடிக்கொண்டான். எத்தகைய மாவீரர்களை எல்லாம் நாம் இழந்திருக்கிறோம். இப்போது மிஞ்சி நிற்கும் தங்களையும் தங்கள் தம்பி செவத்தையாவையும் எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்பதே எனது லட்சியமாக இருக்கிறது. அதனால்தான் எவரும் அவ்வளவு எளிதில் அறிய முடியாத இந்த இடத்திற்கு அழைத்து வந்து உங்களை மறைந்து வாழச் செய்தேன். இதே போல்தான் ஈழத்தில் சுதந்திர போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் வைரமுத்து பண்டாரக வன்னியனுக்கும் நம்மால் இயன்ற ஆயுத உதவி வழங்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். தாங்கள் இந்த அளவிற்கு வைரமுத்து பண்டாரக வன்னியனை பற்றி சிந்தித்தது என் மனதை நெகிழ வைத்தது. இந்த நேரத்தில் நீங்கள் இங்கிருந்து ஆயுதங்களை அனுப்புவது அவருக்கு செய்யும் பெரும் உதவியாக இருக்கும். இது மிகவும் அவசியம்தான் என்பதை நானும் உணர்கிறேன். ஆனால் யார் இதை செய்வார்கள்? அம்பலக்காரர்கள் எவரும் இதில் நேரடியாக ஈடுபடுவது நல்லதல்ல. இடையில் சில நாட்கள் அவர்களை காணவில்லை என்றால் அந்த அம்பலக்காரர்கள் எங்கே சென்றார்கள் என்ற கேள்வி எழும். அதுவும் சரிதான். அம்பலக்காரர்கள் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வது நல்லதல்ல. தகுதி வாய்ந்த வேறு ஒருவரைத்தான் இந்த பணிக்கு தேர்ந்தெடுக்க வேண்டும். நான் அறிந்த வரையில் இந்த நேரத்தில் இத்தகைய அரிய செயலை செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவன் கருத்தாதப்பன் ஒருவன்தான். மேஜர் கிரேயின் படையை நான் தாக்கி வென்றதற்கு பெரும் பங்கு ஆதப்பனைத்தான் சேரும். அப்போது நான் ஆதப்பனிடம் உறுதியாக 2 விஷயங்களை சொன்னேன். எந்த காரணத்தை கொண்டும் நீ உன் முகத்தை பகைவர்க்கு காண்பிக்க கூடாது. எந்த நிலையிலும் வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட பேசி நீ யார் என்பதை வெளிப்படுத்திவிடக் கூடாது என்று சொன்னேன். இறுதி வரை அதை காப்பாற்றி பாதி வீரர்களுக்கு மேல் வெட்டி சாய்த்தவன் அந்த ஆதப்பன் தான். ஆதப்பனுடைய ஆற்றல் எத்தகையது என்பதற்கு ஞானமுத்துவும் வீரப்பனுமே சாட்சி. உண்மைதான். நாங்களும் வேவின் வீரர்களோடு வாளேந்தி போர் புரிந்தோம். ஆனால் கருத்தாதப்பனின் வாழ்வீச்சு எங்களுக்கு வேலையில்லாமல் செய்துவிட்டது. நாங்கள் ஒருவரோடு போராடும் போது ஆதப்பன் இருவரை வெட்டி சாய்த்து விடுவார். பிறகு எங்களுக்கு அங்கு என்ன வேலை இருக்கிறது? வாளுக்கு வேலி தன் தம்பியை எல்லா வகையிலும் தகுதி வாய்ந்தவனாக உருவாக்கி இருக்கிறார் என்பதை அன்று புரிந்து கொண்டேன். அதனால் இந்த செயலுக்கு கருத்த ஆதப்பனை தாராளமாக அனுப்பலாம். செவத்தையா இந்த அளவிற்கு சொல்லும் போது நாம் ஏன் சந்தேகப்பட வேண்டும்? அம்பலக்காரர் தான் போகக்கூடாதே தவிர
அம்பலக்காரரின் தம்பி ஒருவன் போவதில் என்ன ஆட்சேபனை இருக்கிறது? கருத்த ஆதப்பன்தான் இந்த செயலுக்கு பொருத்தமானவன் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆரம்பத்தில் சிறிய அளவில் ஆயுதங்களை கொடுத்து அனுப்புவோம். போக போக விரிவுபடுத்திக் கொள்ளலாம். மருது பாண்டியரின் உதவி வைரமுத்து பண்டாரக வன்னியனுக்கு என்றும் உண்டு என்ற நம்பிக்கையை முதலில் ஏற்படுத்துவோம். இன்றே வாளுக்கு வேலிக்கு இச்செய்தியை தெரிவித்து விடுங்கள். நாங்கள் வருகிறோம்.